Hi, hello, வணக்கம் மக்களே. நான் உங்க பிரபா. நம்ம சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா கீழ இருக்க subscribe பட்டனை கிளிக் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க bell icon-ஐ கிளிக் பண்ணிட்டு all of select பண்ண மறக்காதீங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ல வரும். எங்களை மிஸ் பண்ண மாட்டீங்க. சோ இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு என்ன பண்ண போறோம் பார்த்தீங்களா? இன்னைக்கு ஒரு விதமான அன்பாக்சிங் தான் பண்ண போறோம். சோ இன்னைக்கு என்ன அன்பாக்ஸ் பண்ணலாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். நான் ஆல்ரெடி நிறைய கேட்ஜெட்ஸ்லாம் போட்டுருக்கேன். நிறைய கேட்ஜெட்ஸ் இயர்பட்ஸா இருக்கட்டும், இயர்பாட்ஸா இருக்கட்டும். சோ நிறைய கேட்ஜெட்ஸ் போட்டுருக்கேன். சோ ஈவன் ஸ்மார்ட் வாட்ச் கூட ரீசெண்டா வந்து ஒரு ஃபயர்போல்ட் ஸ்மார்ட் வாட்ச் ஒன்று போட்டிருந்தேன். அண்ட் சாம்சங் ஆக்டிவ் 2 அதோட வாட்ச் ஒன்று போட்டிருந்தேன். ஸோ இப்போ வந்து எனக்கு ரொம்ப நாளாக வந்து இந்த ஒரு மாடல் வந்து நான் ரொம்பவே ஆன்லைனில் பார்த்துட்டு இருந்தேன். நிறையா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் சஜஸ்ட் வந்துச்சு. நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் நிறையா கமெண்ட்ஸ் வந்துச்சு. இந்த ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் வேணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த ப்ராடக்ட் மெயினாக வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து வேர்த்தியா இல்லையான்றது நீங்கள் தான் எனக்கு சொல்லணும். நான் வந்து இந்த ஃபஸ்ட் என்னடா அப்படி ரொம்ப சுற்றி பேசுகிறேனே ப்ராடக்ட் என்னன்றதை பார்ப்போம் ஃபஸ்ட்டு. ஸோ ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துருப்பீங்க, விஷயம் டைட்டிலையும் பார்த்துருப்பீங்க, ஏதாவது இடத்துல பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. அண்ட் எஸ், நான் வாங்கியிருக்கிறது வந்து பெபிள். ஓகேங்களா, பெபிள் வாட்ச், ஸ்மார்ட் வாட்ச் தான். ஸோ பெபிள் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா பெபிள் காஸ்மோஸ் லூக்ஸ்ன்னு வாங்க. ஸோ இந்த மாடல் தான் வாங்கியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதோட காஸ்ட் சொல்லியிருக்கேன். இது ஆக்சுவலாக இது என்ன மேக்கு, அப்புறம் இது வந்து நம்ம டிஃபால்ட்டாக தெரிஞ்ச அளவு மாதிரி இல்லை. இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு ப்ரீமியமான செக்மெண்ட் வாட்சஸ் இதெல்லாம். ஓகேங்களா, நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 பிராண்ட்ஸ் 2-3 மாடல் தான் ஸ்மார்ட் வாட்சில் இருக்குது. சாம்சங், ஃபயர்பால்ட்டு, நாய்ஸா அந்த மாதிரி ஒரு 2-3 பிராண்டில் தான் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு எப்படி சொல்ல, ஒரு எக்ஸாக்டாக ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வந்து இந்த ப்ரைஸ்க்கு இப்படி இருந்தால் பெட்டராக இருக்குமா அப்படின்ற மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸும் வச்சுருக்கானுங்க. ஓகேங்களா, ஈவன் நான் இந்த ஃபயர்பால்ட்டை விட, நான் ஆல்ரெடி ஒரு ஃபயர்பால் வீடியோ பார்த்துருப்பீங்க, பார்க்கலாம், மேலே ஐ சிம்பிள் இருக்கும் பாருங்கள். அந்த வாட்சை விட இது வந்து ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது. ப்ரைஸ் கம்பேரிட்டிவ்லி இதை விட இது கம்மியாகவே இருக்குன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ இதோட எம்ஆர்பி ப்ரைஸ் இருந்தீங்கன்னா 10,000 rupees அவங்க போட்டிருக்காங்க. ஆப்வியஸாக எல்லாத்தையும் போடுற மாதிரி. பட் ஆன்லைன் ப்ரைஸ் அது வந்து ஒரு 5,000 ஆஃபர் இருக்குது நினைக்கிறேன். அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் வந்து ஐ திங்க் 4,500 சம்திங் அந்த மாதிரிலாம் இருக்குது. நான் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் இது அன்பாக்ஸ் பண்ணலாமே. ஃபர்ஸ்ட் இது அன்பாக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்கிறேனே. இது அன்பாக்சிங் ரொம்பவே ஈஸியாக இருக்குது. இது இப்போ இப்படி பண்ணினாலே போதும், வந்துச்சு. ஓகேங்களா, ஒரு வாட்ச்னா இப்படி தான் இருக்கும். பட் வாட்சோட ஃபஸ்ட்டு நான் ஃபீச்சர்ஸ் சொல்லிடுறேனே. Bright HD display, 600 nits, color always on, ஓகே. ப்ளூடூத் காலிங் இருக்குது, AI வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் இருக்குது, அப்புறம் நார்மலாக SpO2 சென்சார்ஸ் இருக்குது, ஹார்ட் ரேட் அண்ட் பிபி மானிட்டரிங் இருக்குது, அப்புறம் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா, வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ரெஸ்பான்சிவ் வாட்ச் ஃபேஸஸ். ஓகே, நம்ம அந்த டிஸ்பிளே ஃபேஸஸ் நிறையா கஸ்டமைஸ் பண்ணுறோம், அது நம்ம வச்சுக்கலான்ற மாதிரி வச்சுருக்காங்க. அப்புறம் மல்டிபிள் ஸ்போர்ட்ஸ் போர்டு. ஆப்வியஸாக ஸ்மார்ட் வாட்சுக்கு வர எல்லாத்துலேயுமே வந்து மல்டிபிள் ஸ்போர்ட்ஸ் போர்டு வச்சுருக்காங்க. ஸ்கேட்டிங் பண்ணுறவங்க, ஸ்விம்மிங் பண்ணுறவங்க, வாக்கிங், ஜாக்கிங், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட்டான அந்த எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க, எவ்வளோ ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறாங்கன்ற டிஃபால்ட்டாக இப்போ வர எல்லா ஸ்மார்ட் வாட்ச்லையும் வந்துடுது. ஸோ இதுலேயும் அந்த ஃபீச்சர்ஸ் இருக்குது. ப்ராபப்ளி கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் அலாரம் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸ்லீப் மானிட்டரிங், அப்புறம் ஸ்ட்ரெஸ் மானிட்டரிங். ஓகே, ஸ்லீப் மானிட்டரிங், ஸ்ட்ரெஸ் மானிட்டரிங் எனக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதில்லை. நான் கேள்விப்பட்டிருக்கேன், பட் யூஸ் பண்ணதில்லை. ஸோ இது வந்து போத் ஆப்பிள் அண்ட் ஆண்ட்ராய்டு ரெண்டுமே சப்போர்ட் ஆகக்கூடிய அளவுக்கு அவங்க வச்சுருக்காங்க. ஸோ ரெண்டு மொபைல்லையுமே கனெக்ட் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஓகே, ஸ்டாண்ட் பை டைம், நம்ம மெயினாக பேட்டரி ஸ்டாண்ட் பை டைம் பார்க்கணும்ல. ஸ்டாண்ட் பை டைம் பார்த்தீங்கன்னா அப் டு 30 days கொடுத்துருக்காங்க. iOS 9 சப்போர்ட் ஆகுது, ஆண்ட்ராய்டு 5.0 அண்ட் அபவ் சப்போர்ட் ஆகுது. ப்ளூடூத் வந்து பேண்ட்வித் 5.0, ப்ளூடூத் வந்து 5.0 வெர்ஷன் அவங்க சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது நம்ம ஆன்லைனில் pebblecart.comனு அவங்க அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது. அதில் வாங்கினா 1 year ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி கொடுக்குறாங்க. ஓகேங்களா, ஏதாவது இஷ்யூனா 1 year ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி கொடுக்குறாங்க. ப்ராபப்ளி ஏதாவது பர்டிகுலர் இஷ்யூக்கு மட்டும் கொடுப்பாங்களோ நம்ம எனக்கு கரெக்டாக தெரியல. அது நான் உங்களுக்கு செக் தெரிஞ்சு சொல்கிறேன். ஸோ பாக்ஸை பார்த்தீங்கன்னா ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது, ரொம்பவே சூப்பரான ஒரு ஃபினிஷிங்கில் இருக்குது. ஸோ எப்படி வச்சுருக்காங்கன்னா, எப்படி ஓப்பன் பண்ணின உடனே உள்ளுக்குள்ளே எதுவும் ரொம்பலாம் ஒரு பாக்ஸிங்லாம் இல்லை ஜி கைஸ். ஃபுல்லாக ஜஸ்ட் ஒரு வாட்ச்சு, கரெக்டாக ஒரு வாட்ச். நான் கூட என்னமோ கொஞ்சம் இதுவாக எதிர்பார்த்தேன், பட் வாட்ச் இருக்குது. அண்ட் சார்ஜர், வயர்லெஸ் சார்ஜர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மேனுவல் கொடுத்துருக்காங்க, அப்புறம் பார் கோட் கொடுத்துருக்காங்க. ஓகே, நத்திங் எல்ஸ். ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக வரதுமே கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது 2 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நான் இதை சைட் வச்சிடுறேன். ஃபஸ்ட்டு நான் வாட்சை பார்க்குறேன். வாட்ச் வந்து அப்படி சொல்ல, என் சாம்சங் ஆக்டிவ் 2 பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங்கில் தான் இருக்குது வாட்ச்சு. ஸோ ரொம்பவே நல்லா ப்ரீமியம் கண்டிஷனில் இருக்குது.
ஓகே வயர்லெஸ் சார்ஜிங் தான். ஸோ ஐ திங்க் ரொம்பவே சீக்கிரம் சார்ஜ் ஆயிருன்றது தான். இதுலேயே அவங்க என்னென்ன ஃபுல்லாக போட்டிருக்காங்க. பெபிள் ஆம்லோட் டிஸ்பிளே. ஓகே ஆம்லோட் டிஸ்பிளே அதான் சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரொம்பவே வந்து ஒரு மாதிரி ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ப்ரீமியம் லுக்காக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பூட்டப் நான் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பூட்டப் என்ன மாதிரி இது வருதுன்றதை பார்ப்போம். இந்த 2 பட்டன் இருக்குது, 2 லாங் ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது நான் பண்ணதில்லை. பண்ண உடனே பெபிள் லோகோ வந்துடுது. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது கைஸ். ஓகேங்களா, இதை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது. வாட்ச் பொறுத்த வரைக்கும் ப்ரீமியமாக இருக்குது. ஸோ 2 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 பட்டன்ஸில் என்ன பண்ணுன்றதை பார்க்கலாம். ஸோ வாட்சை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ப்ரீமியம் லுக்காக இருக்குது. ஸோ இதில் வந்து 2 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஒன்று வந்து என்னன்றதை பார்ப்போம். ஓகே, இது ரொட்டேட் பண்ணால் இந்த டிஸ்பிளே கலர்ஸ் மாறும் போல இருக்குது. ட்ரை பண்ணிடலாமே. ஓகே சூப்பர். இந்த ஜஸ்ட் இந்த ரொட்டேட்லேயே முடிச்சிடுது. ஏன்னா பிகாஸ் நம்ம இந்த ஃபயர் போர்டில் வந்து அந்த மாதிரி இல்லை, நம்ம பட்டன்ஸ் மாற்றி இன்டர்ஃபேஸ் இது மாற்றுற மாதிரி இருக்குது. அண்ட் டபுள் இது பண்ணால் அது ஃபீச்சர்ஸ் வருது. ஸோ லேக் எனக்கு தெரியவே இல்லை, உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல. ஸோ ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. ஸோ இப்போ இதோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே எல்லா சென்சர்ஸும் வந்துடுது. ஸோ ஃபீச்சர்ஸ் காலிங் ஃபீச்சர்ஸு, நம்ம இன்கேஸ் கால் பண்ணோன்னா அந்த காலிங் ஃபீச்சர்ஸு, டெம்பரேச்சரு இதெல்லாம் வந்து ரியல் டைம் நம்ம ஃபைல் போர்டில் இருக்கிற மாதிரி இல்லாமல் ரியல் டைமாக வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக வந்துடுது, கண்ட்ரோல் வந்துடுது. ஓகே, இந்த பட்டன் எதுக்கு இருக்குதுன்னு பார்ப்போமே. ஓ சூப்பர். ஓகே, இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் வாக்கு ரன்னு அவங்க அந்த மல்டிபிள் ஸ்போர்ட்ஸ் மோட் சொன்னாங்கல்ல, பேஸ்கெட் பால் விளாட்றவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஐ திங்க் ரொம்பவே ப்ரீமியமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வாட்ச்சு. நான் கூட வேறு ஏதோ இதுவாக இருக்கும்னு நினச்சேன், பட் இந்த வாட்ச் ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஓ ஓகே சூப்பர். நான் அதை அந்த பர்டிகுலர் இதை வச்சு நான் இது ப்ரெஸ் பண்ணதுனால ஆட்டோமேட்டிக்காக காமிக்க ஆரம்பிச்சிது. மேபி இதுக்கப்புறம் அது வந்து நான் எண்டு ஓகே வாண்ட் டு சேவ் நோ. ஸோ இதில் மற்ற ஃபீச்சர்ஸ் பார்த்தோன்னா மியூசிக் பிளேயர் இருக்குது. வேறு ஓகே, ஸோ நம்ம ஒரு இதுவும் ஒரு சென்சார், ஹார்ட் ரேட் சென்சாரு, ஆடியோ மோடு, ப்ளீஸ் டர்ன் ஆன். இது எப்படின்னா நம்ம ஃபயர் போர்டில் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் மட்டும்தான் வரும். இதில் வந்து நம்ம மொபைல் கனெக்ட் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அந்த மொபைலோட அந்த எஸ்எம்எஸ் இதுவாக இருக்கட்டும் எல்லாமே வரும். ஸோ இதில் இங்கே ஏற்கப்போ கனெக்ட் பண்ணி இதிலே கனெக்ட் பண்ணிக்கலான்ற மாதிரி வச்சுருக்கானுங்க. ஓகே, ஹார்ட் ரேட்டு, அலாரமு, இன்னும் நிறைய இருக்குது. இது ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. கான்டாக்ட்ஸ், மொபைல் சிங்க் பண்ணோடனே கான்டாக்ட்ஸு, மெசேஜஸ்ஸு, கால்ஸ் இதிலே பண்ணிக்கலான்ற மாதிரி தான் வச்சுருக்காங்க. கால் ஸோ வாட்சை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது கைஸ். ஓகேங்களா, உங்களுக்கு வாட்ச் அவுட்டர் லுக் பார்த்து ப்ரீமியமாக இருக்குது. நான் ஃபயர் போல்ட் கம்பேர் பண்ணும்போது இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதோட ஸ்பீக்கர்ஸ் இங்கே இருக்குது. எனக்கு இது குறை சொல்கிற மாதிரி இல்லை, ஆல்மோஸ்ட் நிறைய ஃபீச்சர்ஸ் நல்லாவே இருக்குது. ஸோ இந்த வாட்ச் நான் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவேன். பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது, ரொம்பவே நல்லாயிருக்கு. இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து எப்படி சொல்ல கொஞ்சம் அட்வான்ஸ்டு வாட்சில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் கூட இருக்குது. ஸோ நான் கண்டிப்பாக இதை சஜஸ்ட் பண்ணுவேன். பேட்டரி பேக்கப் சாலிடாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 வீக் போகுது. இன்கேஸ் நீங்கள் மொபைல் சார்ஜில் மொபைல் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு 2 days மேக்ஸ், அதுக்கு மேலே மேக்ஸிமம் எந்த ஒரு வாட்சுமே வந்து உங்களுக்கு பேக்கப் சப்போர்ட் பண்ணாது. பட் நீங்கள் வெறும் மொபைல் கனெக்ட் பண்ணாமல் கால்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு ஒன்ஸ் சார்ஜ் பண்ண ஜஸ்ட் டைம் பார்க்கறது மட்டும் யூஸ் பண்ணால் ஒரு சாலிடாக ஒரு 1 வீக்கு மேலே பேக்கப் தருது. ஐ மீன் பேட்டரி சார்ஜ் நிற்கிது. சார்ஜிங் இதுவும் பொறுத்த வரைக்கும் ஒரு ரொம்பவே ஷார்ட் டைமில் நான் எவ்வளோ நேரம் சார்ஜ் ஆச்சுன்னு நான் செக் பண்ணல இது. பட் சார்ஜ் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 1 day ஃபுல்லாக இருக்குது. பட் ஸ்டில் இன்னும் வந்து 70% தான் இருக்குது. ஓகே, இது போதும்னு நினைக்கிறேன். எனக்கு இது ரொம்பவே கம்ஃபர்டபுளானது. 5000 இது ஒர்த்தான்னு கேட்டால் தாராளமாக ஒர்த்துன்னு சொல்லுவேன். ஸோ இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கு. நம்ம பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ண கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் கமெண்ட்டில் உங்கள் சஜஷன் சொல்லுங்கள். யாராவது பெபிள் பிராண்டில் வாங்கியிருந்தீங்கன்னா எனக்கு வாங்கியிருக்கேன்னு சொல்லுங்கள். என்ன மாடல் வாங்கினீங்க, அதை அந்த ப்ராடக்ட் எந்த மாதிரி ஒர்த்தி, ஏன்னா பிகாஸ் எனக்கு தெரியாது. இது ஃபர்ஸ்ட் டைம் நான் பெபிள் வாங்கியிருக்கேன். ஸோ எனக்கு தெரியாது. ஸோ இது எந்த அளவுக்கு ஒர்த்தியாக இருக்கும், எப்படி நல்லா டியூரபிளாக இருக்குமா, லாங் டைம் ரன் ஆகுமா, அவங்க சொல்கிற அந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கா, எல்லா ஃபங்க்ஷன்ஸும் நல்லா ஒர்க் ஆகுமான்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா பிகாஸ் நான் இப்போ தான் வாங்கி இன்னும் ட்ரை பண்ணல. இதுதான் இது நான் ரொம்ப ஃபுல்லாக ட்ரை பண்ணணும். ப்ராப்ளி ஃப்யூச்சரில் இந்த வாட்ச் நான் வாங்க வேணான்னு சொன்னேன்னா கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுவேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் நான் யூஸ் பண்ணிட்டு எவ்வளோ ஒரு 1 month யூசேஜ்க்கு அப்புறம் எப்படி இருக்குன்றதை நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இல்லை நான் இது எதுவும் வீடியோ போடலாம் கண்டிப்பாக இதெல்லாமே இது வாங்கலாம்னு நினச்சிக்கோங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் கமெண்ட்டில் உங்கள் சஜஷன் சொல்லுங்கள். யாராவது பெபிள் வாங்கியிருந்தீங்கன்னா வாங்கியிருக்கேன்னு சொல்லுங்கள். வாங்கலாம் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். நெக்ஸ்ட் வீடியோ இதை அன்பாக்சிங் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கண்டிப்பாக கொடுக்க பார்க்குறேன். உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் அதுவும் எனக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக அதுவும் செய்கிறேன். பாய், see you.